ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்து நாட்டி வீடியோ. இது ஸ்டோரி டைம். வாங்க கதைக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். கோணவாயம் போயிட்டு இங்கே பெரிய 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 பெரியாத்தாக்கு பேய் பேய் பேய்ன்னு அவன் திக்கின வாயால் கோட்டாங்கிக்கிட்ட சொல்ல முடியாமல் எங்கள் பெரியாத்தாவுக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை கூட்டியார சொன்னாங்கன்னு அவன் திக்கிக்கிட்டே சொல்ல, கோட்டாங்கி உடனே ஊற வச்சுருந்த புளியங்கொட்டையை எடுத்து அம்மியில் வச்சு நரன்னு அரைக்க சொல்ல, அது அம்மிக்கும் இல்லாமல் தரைக்கும் இல்லாமல் பொழந்து போக, இங்கே குடுடான்னு அவரே அரைச்சி கஞ்சி காய்ச்சி உடுக்கையை எடுத்து அதில் சுற்றி பசையை போட்டு ஒட்டி உடுக்கையை எடுத்துக்கிட்டு கருவாச்சியை பார்க்க போகிறாரு. ஊரே திரண்டு கிடக்கு. சும்மாவே ஊர் திரண்டுரும். அதுவும் கல்யாணமாகின பச்சை மண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா ஊர் திரண்டாமல் இருக்குமா? கருவாச்சியை பார்க்குறதுக்கு ஊர் ஜனம் எல்லாம் வந்திருக்கு. என்னாச்சோ, பேய் பிடிச்சிருக்கோ பிசாசு பிடிச்சிருக்கோன்னு வர, கோட்டாங்கியை பார்த்தா பிடிச்சிருக்க முனியாவது பேயாவது எல்லாம்ல விரண்டு போகும். சரி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போன்னு உடுக்கையை எடுத்தார் கோட்டாங்கி. அடிக்க ஆரம்பித்தார். கூட்டியாங்கடி பிள்ளைய அப்படின்னு அவர் சொல்ல, கருவாச்சியை ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டியார அவள் அந்த உடுக்க சவுண்டை கேட்டு உட்கார முடியாமல் திணறி போய் முடியை அவுத்து போட்டு ஆட, இது முனியா பேயான்னு சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கிட்டு போயிடு, எங்கள் வீட்டு பிள்ளைய போட்டு ஆட்டாதன்னு சொல்ல, நான் சொல்ல மாட்டேன்னு கருவாச்சி கத்த, என்னடா இது கூத்தா போச்சு, சொல்லுடி வாயை திறந்து, ஏன் உடுக்கைக்கு பயப்படாத பேயும் இல்லை முனியும் இல்லைன்னு கோட்டாங்கி சொல்ல, நான் சொல்ல மாட்டேன்னு ஆட ஒரு சாட்டையை எடுத்து ஒரு அடி வச்சாரு கருவாச்சி மேலே. கருவாச்சி பொலன்னு கத்திக்கிட்டே சொன்னா, இது நான் பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பழி வாங்க வந்திருக்கேன், எப்படி பழி வாங்கிட்டு தான் போவேன்னு அவ சொல்ல, அதுக்கு கோட்டாங்கி, இது என்னடி திமிரு பேச்சா இருக்கு, பழி வாங்கிறதுக்கு எங்கள் புள்ள தான் கிடச்சிதா, ஓடி போயிடு, இல்லை விரட்டி அடிச்சிருவேன், நான் முனியா பேயான்னு தெரியாமல் எப்படி விரட்டி அடிப்ப, என் சொலையில் வந்திருக்க, எந்த முனின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா, முனியை எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் முனி இல்லை, நீ பேய் தான், ஆனா பெண்ணான்னு சொல்லுன்னு கோட்டாங்கி சொல்ல, கருவாச்சி சொல்கிறா, நான் பேய் தான் சொர்ணக்கிளி வந்திருக்கேன்னு கருவாச்சி சொல்ல, சொர்ணக்கிளியோட கதையை தெரியாத சொக்கதேவன் பட்டிக்கும் கூட்டம் இருக்கா என்ன? இந்த ஊருக்குள்ளே சொர்ணக்கிளி கதையை கேட்டால் அழுகாத ஜனமே இல்லை. அவ்வளோத்திற்கும் செல்ல பிள்ளை, அழகு பிள்ளை, வெள்ளைன்னு பிறந்த முதல் புள்ளைன்னு அதை பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம். சடையதேவர் கூட பிறந்தவங்க 7 பேர் அண்ணன் தம்பிங்க. 7 பேருக்கும் ஒத்த பொம்பளை குட்டி கூட பிறக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தப்ப சொர்ணக்கிளி தான் வந்து ஆசையாக பிறந்தா. சொர்ணக்கிளிக்கு முன்னாடி பொண்ணே பிறக்காமல் இல்லை, பிறந்து ஏனோ செத்து போச்சு. ஆனால் சொர்ணக்கிளி தான் வந்து கடைசியாக பிறந்தா. பிறந்ததுக்கு அப்புறம்தான் வீடே செல்வமாச்சுன்னு அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு சொர்ணக்கிளி. அவளை பொத்தி 7 அப்பங்களும் வளர்க்க, பெரிய மூக்கி புருஷன் துரைசாமி சடையதேவருக்கு சொந்த மச்சினை. பெரிய மூக்கியை கட்டிட்டு வரும்போது அவங்க அண்ணன் பையன் ஜெயில்ராசுன்னு ஒருத்தன் மாடு கூடயே நான் இவ கூட தான் போவேன்னு சொல்லிட்டு பெரிய மூக்கி கூட வந்தவன் தான் ஜெயில்ராசு. இந்த ஜெயில்ராஸை பற்றி ஊருக்கே தெரியாததில்லை. ஒரு பிள்ளைய விட்டு வைக்கிறதில்ல ஊர் உலகத்தில் எந்த புள்ள வாழா வெட்டியாக வந்தாலும் அது இவனுக்கு தாங்கிற மாதிரியே நடந்துப்பான். அப்படிப்பட்ட முரடை. ஒரு நாள் சொர்ணக்கிளி ராத்திரி நேரத்தில் பஞ்சு மூட்டையை சுமந்துக்கிட்டு காட்டோரமாக வர, அந்த நேரம் பார்த்து ஜெயில்ராசு உட்காந்து சக்கரவள்ளி கிழங்க சுட்டு தின்னுட்ருக்க, இது என்னடி அம்மா ராத்திரி நேரத்தில் கொலுசு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சொர்ணக்கிளி, ஏம்மா இங்கே வந்து அந்த வள்ளிக்கிழங்கு தின்னுட்டு போகிறது? இல்லைம்மாம்மா பொழுது சாஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொர்ணக்கிளி சொல்ல, ஒரு வள்ளிக்கிழங்க சாப்பிட்டா நான் உன் கூடவே வந்து இந்த பஞ்சு மூட்டையை வீடு வரைக்கும் போடுறேன்னு ஜெயில்ராசு சொல்ல, அப்படியான்னு இவ கேட்டு போக, ஜெயில்ராசு சுட்டுட்டு இருந்த வள்ளிக்கிழங்கை எடுத்து இவகிட்ட கொடுக்க, இவளும் அதை பொறுக்க முடியாமல் வாங்க, சூடு தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருந்த கையை பார்த்து ஜெயில்ராசு ஊதி விட அப்படியே மடக்கி போட்டான் அவளை. மடக்கினவன் சும்மா விடலை, எல்லாத்தையும் முடிச்சிட்டு பார்த்தா அவள் உசுறு இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சாக்கு பையில் கட்டி கயிறு தேட கயிறு கிடைக்கல.
இவன் முடியவே ஒரு கல்லை எடுத்து அறுத்து அந்த சாக்கு பையோட கட்டி படுபாவி தலையில் சுமந்துக்கிட்டே போகிறான். அந்த நடு ராத்திரியில் என்னை விட்டுருன்னு ஒரு குரல் கேட்க, இது என்னடி அம்மா வம்பா போச்சுன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணோம். நம்ம கொலை பண்ணதை யாராவது பார்த்துட்டாங்களோன்ற பயத்தில் இவன் போக பார்த்தா சாக்கு பைக்குள்ளேருந்து குரல் வருது. சொர்ணக்கிளி இன்னும் சாகலைன்னு சொல்லிட்டு மூட்டையை கீழே போட்டு கும்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்ருக்கா சொர்ணக்கிளி. வேணாமாம்மா, என்னை விட்டுருமாம்மா, நடந்து போச்சு, என்னை விட்டுருமாமான்னு கெஞ்ச, ஒரு வழியாக நீ செத்ததும் நல்லது தான், நீ சாட்சியாக போனனா எனக்கு தான் மான மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அவள் தலையில் போட்டு கொன்னுட்டான் ஜெயில்ராசு. கொன்னது மட்டும் இல்லாமல் ஊரை விட்டே ஓடிட்டான். 7 அப்பனுங்களும் ஆளுக்கு ஒரு திசையாக போய் தேட ஜெயில்ராசு போய் மருந்து குடித்து செத்து போயிட்டான் ஒரு மலைக்கடியில். அப்போ தான் தெரிஞ்சுது சொர்ணக்கிளியை கொன்னது ஜெயில்ராசு தான். இந்த கதையை ஊர் உலகத்துக்கே தெரியும். இதை பழிவாங்க தான் கட்டையன் கருவாச்சியை கல்யாணம் பண்ணான். சடையதேவர் அவங்க அண்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாரு, சொர்ணக்கிளியை கொன்னவனுக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அவள் செத்து 15 வருஷம் கழித்து பிறந்தவன் தான் கட்டையன் பிறந்து 5 வருஷம் கழித்து பிறந்தவ தான் கருவாச்சி. சொர்ணக்கிளியோட கதையை சொல்லி தான் கட்டையன் கருவாச்சியை பழி வாங்கியிருக்கான். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் கருவாச்சி இப்படி பண்ணுறாளான்னு தெரியலை. ஆனது ஆகிப்போச்ச தாயி, இந்த பிள்ளைய விட்டுரு, வாழ வேண்டிய வயசு, உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு பாதகம் இல்லாமல் செஞ்சு கொடுக்குறேன்னு கோட்டாச்சி சொல்ல, நீ எனக்கு நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பியான்னு சொர்ணக்கிளி கேட்க, செஞ்சு கொடுக்குற ஆத்தான்னு கேட்கும் போது ஒரு புடவை சாப்பாடு கறின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, இதை செஞ்சு நாளைக்கு நான் உன்னை வழி அனுப்புகிறேன்னு கோட்டாங்கி சொல்ல, சத்தியம் வாங்கிக்கிட்டாரு கோட்டாங்கி சொர்ணக்கிளிக்கிட்ட இருந்து. விடிய உடுக்கையை அடித்து எப்படியோ ஒரு வழியாக சொர்ணக்கிளியை வெளியே அனுப்பிச்சாச்சு. இவளை கருவாச்சியை கூட்டிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போய் இவன் முடியை எடுத்து அவள் ஆணியில் அடித்து வேப்ப மரத்தில் அடித்தாங்க கோட்டாங்கி. அடித்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்காம ஒரு கல்லை எடுத்து தொப்புன்னு போட்டுட்டு போ ஆத்தான்னு சொல்ல, கருவாச்சி தொப்புன்னு போட ஒருத்தன் சொல்கிறான், இந்த கல்லை தூக்கிட்டு போய் கட்டையன் மூஞ்சில் போடணும்னு. இன்னொருத்தன் சொல்கிறான், ஏன் தேவர்கிட்ட போட்டால் அவர் சாகாமல் போயிடுவாரான்னு சொல்லிட்டு. இப்படி சொல்ல கருவாச்சி விசுக்கி நடந்து போகிறா, நடக்க முடியாமல். 5 பொம்பளைங்க கருவாச்சி தலையில் 5 தண்ணியை ஊற்றி ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் விடிஞ்சா 2 நாளில் பஞ்சாயத்து கூட போகுது. என் மகளை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் பெரிய மூக்கி அழுதுகிட்டே ஒரு பழைய புடவையை எடுத்து அவள் தலையில் தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி பக்குவப்படுத்துகிறா பெரிய மூக்கி. கருவாச்சியால் பேசவும் முடியல, நிற்கவும் முடியல, குலுங்கி சுருண்டு படுக்கிறா. பாவம், அவ கதை என்ன ஆகும்னு தெரியல. பெரிய மூக்கி அவள் சொந்த ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு, நாளான்னைக்கு பஞ்சாயத்து கூட போகுது, எல்லாரும் வந்துருங்கன்னு அவள் அம்மா வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கா பெரிய மூக்கி. அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஆளுங்க வந்தால் நான் சும்மா விட்டுருவேன் நான். கட்டையன் ஒரு பக்கம் இருக்க, சடையதேவர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு கட்டையன் அவங்க கூட்டாளிங்கெல்லாம் சேர்த்து அருவா கொம்புன்னு சொல்லி மறைச்சி வைக்கிறான். இதையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்குது நிலா. இது என்ன ஆகுங்கிறத அடுத்த கதையில் பார்ப்போம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கதை கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.